எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். டிவிக்கு தலைவரும் நடிகருமான விஜய் அவங்களுடைய ஒய்ஃபு சங்கீதா வந்து செங்கல்பட்டு ஃபேமிலி கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. விவாகரத்து வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இவர் வந்து விஜய் வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஃபெலோ ஆக்டர் கூட வந்து இவருக்கு வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சங்கீதா. இவங்களுக்கு வந்து 1999 ஆகஸ்ட்டில் மேரேஜ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 27 இயர்ஸ் ஆஃப் இந்த மேரேஜ் லைஃப்பை வந்து அவங்க முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. சஞ்சய் இன்னொரு பொண்ணு பேர் வந்து திவ்யா சாஷா அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து க்ரூயல்ட்டி பேஸ்லேயோ இல்லை அடல்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். சங்கீதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2021 தான் வந்து இவங்களுக்கு வந்து அந்த இன்னொரு நடிகையோட வந்து அவருக்கு வந்து ஒரு உறவில் இருக்கார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பெட்டிஷனில் வந்து அவங்க வந்து இதையும் சொல்லியிருந்திருக்காங்க, நோட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அவர் வந்து அஷ்யூரன்ஸ் கொடுத்துருந்துருக்காரு அந்த உறவு வந்து முடிவுக்கு வரும்னு. பட் வந்து இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த டாக்குமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து சங்கீதாவை ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேருந்து அப்புறம் வந்து சோஷியலாகவுமே வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சொன்ன ஆக்ட்ரஸோடு வந்து இவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஃபாரினில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸு டூர் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து இவங்க க்ளைம் பண்ணியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட நடிகையை வந்து பேர் வந்து அவங்க குறிப்பிடலை. அவங்க வந்து அந்த ஃபாரின் போயிட்டு வந்தது, வெளியில் எங்கேயாவது இவங்க போகிறதெல்லாம் வந்து அந்த சோஷியல் மீடியா அந்த இதில் போஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து சங்கீதாவும் அவங்க குழந்தைங்க இவங்க வந்து அவங்களுக்கும் வந்து அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி இதிலலாம் வந்து பாதிப்புகள் பல ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் வந்து அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது வந்து விஜய் வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டதை வந்து விஜய் வந்து விட்ரூ பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாமல் வந்து அவங்க வெளியில் போகிறது வர்றது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சுருக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ரொம்ப வந்து பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ரவர்சிஸ் 2024லலாம் நிறைய வந்திருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சராக இருந்தது, இப்போவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால தான் நான் முடிவுக்கு வரத்துக்கு விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. கீதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த உறவை பற்றியும் பேசியிருக்காங்க, அப்புறம் வந்து க்ரூயல்ட்டி பற்றியும் பேசியிருக்காங்க. இது வந்து இப்போது அந்த கோர்ட்டில் வந்து இருக்குது. April 10 அந்த இது வழக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவுட்கம் என்ன அப்படிங்கிறது அதுக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரிய வரும். அலுமினியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்டிருக்காங்க. சங்கீதா வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஒரு டாட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஆக்சுவலி ஸ்ரீலங்கன், செட்டில்டு இன் லண்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இவங்க வந்து ஒரு பிக் ஃபேன் ஆஃப் விஜய் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் வந்து அவங்க பார்த்து ஒரு ஃபிலிமில் வந்து பார்த்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. இவங்களுடைய வெட்டிங் வந்து வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதாவது கிறிஸ்டியன் இதுலேயும் நடைபெற்றது, ஹிந்து இதுலேயும் நடைபெற்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பொண்ணு, பையன், இவங்க ஒய்ஃபு யாருமே வந்து இல்லை இவர் கூட அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இப்போ ஆல்ரெடி வந்து இந்த கரூர் இன்சிடெண்ட்டோட ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஜனநாயகன் மூவி இனியும் ரிலீஸ் ஆகலை. இப்போது இந்த ஒரு ப்ராப்ளம் வேறு வந்திருக்கு. 3மே அது மன உளைச்சலுக்கு இவர் ஆளாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், என்ன ஏது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.